ஒரு அம்மா மேல இருந்த கோவத்தினால, ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 4 வயசு குழந்தைய, ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு கிளீனர், இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ். இன்னைக்கு அந்த இன்சிடென்ட்ட பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 4 இயர்ஸ் ஓல்டான ஒரு குழந்தை நர்சரியில ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பூர்ணிமான்ற ஒரு ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருக்கா. அந்த குழந்தை சம்பவம் நடந்த அன்னைக்கு நவம்பர் 29 அன்னைக்கு கிளாஸ்ல அவளோட யூனிஃபார்ம்லயே வந்து அந்த குழந்தை யூரின் போயிட்டு இருக்கா. அதனால அத பார்த்து அங்க இருந்த டீச்சர் வந்து அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஆயாவ கூப்ட்டு, அந்த குழந்தைய கூட்டு போய் கிளீன் பண்ணி வேற ட்ரெஸ்ஸ மாத்தி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆயா கூட்டிட்டு போற வழியிலேயே அந்த குழந்தைய அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவ்ளோ அடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த குழந்தையோட யூனிஃபார்ம கூட வந்து அந்த ஆயா மாத்தல. அந்த குழந்தையே தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸையும் மாத்தின்னு இருக்கு. இத வந்து நம்மளால அந்த வீடியோல பார்க்க முடியுது. அந்த குழந்தைய குழந்தைன்னு கூட பார்க்காம, அந்த குழந்தையோட முடிய புடிச்சு டங்கு டங்குன்னு தரையில அப்படி அடிக்கிறாங்க. அந்த குழந்தை எந்த மாரியான ஒரு கதறல அந்த வீடியோல குடுத்துச்சுன்றது வந்து நம்மளால நெனச்சு பார்த்தாலே வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு அந்த ஆயாக்கு 56 வயசுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு தாய்மை உணர்வு இருக்காதா? ஒரு குழந்தைய நம்ம இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றோமே அப்டின்ற ஒரு மன கஷ்டம் இருக்காதா அவங்களுக்கு? அந்த குழந்தையோட அம்மா இப்போ தான் வந்து அவங்க ஃபேமிலியோட அவங்க பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. 6 மாசம் ஆயிருக்கு. அந்த குழந்தையோட அம்மா அதே ஸ்கூல்ல வேன் கிளீனரா வொர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு வேன்ல குழந்தைங்கலாம் கூட்டு போய் விடுவாங்கல்ல. அப்ப அந்த வேன்ல ஒரு அட்டெண்டர் மாரி இருப்பாங்கல்ல. சோ அந்த மாரி இந்த அம்மா வந்து குழந்தைங்களோட வந்து போயிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, அந்த குழந்தை வந்து அழுதுட்டே அவங்க அம்மாகிட்ட சொல்லியிருக்கு. இந்த மாரிலாம் நடந்திருக்கு அப்டின்ட்டு. இந்த இன்சிடென்ட்ட இந்த மாரி அடிச்சாங்க, இந்த மாரிலாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த இன்சிடென்ட்ட அந்த ஸ்கூல் பக்கத்துல இருந்த ஒரு நெய்பர்ஹுட்ல இருக்கிற ஒரு பையன் வந்து அவன் ஃபோன்ல வந்து வீடியோவா எடுத்து வச்சிருந்திருக்கான். அவங்க அம்மா வந்த உடனே இந்த மாரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவ காட்டுறான். அப்ப அவங்க அம்மாக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. சோ அங்க இருந்த அவங்க அவங்க ஸ்கூல் மேனேஜ்மென்ட் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் இது மாரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, இது வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட்டா, பெரிய விஷயமா ஆக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குழந்தையோட அம்மாவ வந்து அந்த மேனேஜ்மென்ட் கன்சோல் பண்ண பார்த்துருக்காங்க. ஆனா அவங்க விடல. எப்படி விட முடியும்? ஒரு குழந்தைய இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எப்படி விட முடியும்? அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸோட சப்போர்ட்டோட பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ எடுத்து. அந்த புகார் குடுத்ததுனால அந்த அம்மா அவங்க பேரு வந்து லக்ஷ்மி. அவங்களுக்கு வந்து 56 வயசு அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கள கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆயாக்கும், இந்த குழந்தையோட அம்மாக்கும் வந்து ஏதோ கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அந்த கோவத்தினால அவங்க அந்த குழந்தைய வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து விசாரணையில தெரிய வருது. சீரியஸ்லி உங்களுக்கு பெரியவங்களோட எதனா ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அவங்க கூட சண்டை போடுங்க, பேசுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க. ஒரு குழந்தைய நீங்க இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ற அளவுக்கு அவங்க மனசு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. அண்ட் அந்த குழந்தை எதுவுமே சாப்பிட முடியாம, ஐ மீன் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாம, அந்த குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. குழந்தைக்கு ஊர்ப்பட்ட ஃபீவரா வேற இருந்திருக்கு. ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டு, அதுக்கப்புறம் தான் டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தையோட மண்டையிலலாம் வந்து அடிபட்டிருக்கு. பிளட் கிளாட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இந்த ஆயா அந்த அளவுக்கு வந்து அடிச்சிருக்காங்கல்ல. இப்போ அந்த குழந்தை நல்லபடியா சேஃபா இருக்கு. ஆனா இந்த ஆயா பண்ணது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தப்புன்னு தான் சொல்லணும். அண்ட் இதே மாரியான ஒரு இன்சிடென்ட் யுபில ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் அவங்க ஸ்டூடண்ட்ட வந்து அந்த பையன் ஒழுங்கா படிக்கலன்றதுக்காக, அந்த பையன வந்து அந்த அளவுக்கு அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பையன இல்ல ஒரு ஸ்டூடண்ட்டாவே இருக்கட்டுமே, உங்களுக்கு அடிக்கிறதுக்கான தைரியம் வந்து யார் குடுக்குறா? ம். ஒரு பையன் படிக்கல, ஒழுங்கா படிக்கல அப்டின்னா, அந்த பையனுக்கு வார்ன் பண்ணலாம். இல்ல அவங்க பேரண்ட்ஸ கூப்ட்டு இந்த மாரி உங்க பையன் இந்த மாரி இருக்கான் அப்டின்னு வந்து சொல்லலாம். ஆனா அவ்ளோ ஹார்ஷா அடிச்சிருக்காங்க. பாவம். அண்ட் இதே மாரி வேற ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நொய்டால இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ரெசிடென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டே கேர்ல வந்து ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட 15 மந்த்ஸ் ஓல்டான ஒரு குழந்தைய வந்து அந்த டே கேர்ல வந்து சேர்க்குறாங்க. அந்த டே கேர்ல வேலை செய்யக்கூடிய 16 இயர்ஸ் ஓல்டான ஒரு கேர்ள் வந்து அவ அந்த குழந்தைய வந்து பார்த்துன்னு இருக்கா. அவங்க பேரன்ட்ஸ் வேலைய முடிச்சுட்டு வந்து அந்த குழந்தைய வந்து கூட்டு போவாங்கல்ல. அப்ப கூட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த குழந்தையோட உடம்புல வந்து நெறைய காயங்கள் இருக்கு. இது எப்படி திடீர்னு இந்த மாரி ஒரு காயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரன்ட்ஸ்க்கு தெரியாதா? குழந்தைங்களோட உடம்புல எப்படி காயம் இருக்குன்ட்டு. அதனால அந்த டே கேர்ல கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அந்த வீடியோ கிளிப் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த 16 இயர் ஓல்டான அந்த மைனர் கேர்ள் இருக்கால்ல, அந்த பொண்ணு இந்த குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கா, அடிச்சிருக்கா அப்படின்றது வந்து அப்பதான் தெரியுது.
ஃபர்ஸ்ட் ஒரு டே கேர் சென்டர்ல ஒரு 16 இயர் ஓல்டான ஒரு மைனர் கேர்ள வேலைக்கு சேர்க்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றது அப்போ அந்த டே கேரோட மேனேஜ்மெண்ட்க்கு அவங்களுக்கு தெரியாதா? சிசிடிவி கேமரால பார்த்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்றது வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப அந்த பொண்ணு மேல இருந்த ஒரு ஆக்ஷன் அவங்களும் எடுத்திருக்கணும். சோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம சொசைட்டில இப்ப வந்து நெறைய நடக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யக்கூடிய யாரா வேணா இருக்கட்டுமே, அது கிளீனிங் லெவல்ல இருந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் வரைக்கும் யாரா வேணா இருக்கட்டும். அவங்க ஒரு நாளுக்கு ஒரு 8லருந்து 10 மணி நேரம் வரைக்கும் அவங்க ஸ்கூல்ல வந்து இருக்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு அமையுது. சோ வீட்லயும் வேலை செஞ்சுட்டு, ஸ்கூல்லயும் வந்து வேலை செஞ்சுட்டு, அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே கஷ்டம் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்களுக்கு பெர்சனல் லைஃப்ல இருக்கிற நெறைய வெஞ்சன்ஸோ, இல்ல நெறைய கோவத்த வந்து இங்க வந்து அந்த குழந்தைங்க மேல காட்டுறது ரொம்ப தப்பு. சோ இந்த மாரியான இன்சிடென்ட்ஸ் வந்து நெறைய நடக்காம இருக்கணும். அண்ட் குழந்தைங்க வந்து நம்பி தான் வந்து வெளி உலகத்துக்கு வந்து நெறைய பேரோட பழகுறாங்க. இந்த மாரியான ஒரு அட்மாஸ்பியர் அவங்களுக்கு சின்ன வயசுலயே கிடைச்சுச்சு அப்டின்னா, அப்ப அவங்க எல்லாரையும் எப்படி நம்புவாங்க? இல்ல அவங்க வளர்ந்தாங்கன்னா, இந்த மாரியான ட்ராமா வந்து அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும்ல. சோ இது வந்து ரொம்ப தப்பு. அண்ட் இத பத்தி ஒரு சைல்ட் ஆக்டிவிஸ்ட் கிட்ட விசாரிக்கும்போது, அவங்ககிட்ட வந்து பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இது மேனேஜ்மென்ட் மேல தான் தப்பு அப்டின்றாங்க. கண்டிப்பா மேனேஜ்மென்ட் மேல தான் தப்பு. ஏன்னா, ஒருத்தவங்கள வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடியோ, இல்ல வேலைக்கு சேர்ந்த பிறகோ, அவங்க நடந்துக்கிற விதத்த வச்சு, அவங்க எப்பேர்ப்பட்டவங்கன்றது வந்து கண்டிப்பா ஒரு மேனேஜ்மென்ட் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கணும். அப்ப இந்த மாரிலாம் இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்டின்றது வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்ப அவங்கள கூப்ட்டு வந்து வார்ன் பண்ணியிருக்கணும். சோ அவங்களுக்கு அங்க வார்னிங் குடுத்து அவங்கள வேலைய விட்டு அனுப்புறத விட்டுட்டு, இந்த குழந்தையோட அம்மா கிட்ட வந்து இது ஒரு பெரிய விஷயமா ஆக்காத அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப அங்க மேனேஜ்மென்ட் மேலயே தப்பா இருக்கு. சோ இந்த மாரியான இன்சிடென்ட்ஸ் வந்து நெறைய நடக்காம இருக்கணும் அப்படின்னா, கவர்ன்மெண்ட் வந்து இன்னும் வந்து இந்த மாரியான ஆட்களுக்கு வந்து பனிஷ்மென்ட் வந்து கொஞ்சம் ஹெவியா குடுக்கணும். அப்பதான் இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல நடக்காமயும் இருக்கும். அண்ட் இந்த மாரியான ஆளுங்களுக்கு தெரப்பி, கவுன்சிலிங் வந்து எல்லாருக்கும் குடுக்குறது. ஒரு கிளீனிங் லெவல்ல இருந்து ஒரு டீச்சரோ, ஒரு கோஆர்டினேட்டரோ எல்லாருக்கும் வந்து ஒரு கவுன்சிலிங் குடுக்குறதுன்றது வந்து ரொம்ப நல்லது. ஒரு மாசத்துல 1 தடவையோ, 2 தடவையோ அந்த மாரி ஒண்ணு குடுக்குறதுன்றது வந்து நல்லது. சோ அவங்க மனசுல இருக்கிறத அவங்க வந்து வெளிப்படையா வந்து பேசுவாங்க. பேசுனாங்கன்னா, அதுக்கேத்த மாரியான கவுன்சிலிங்கும் அவங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த மாரியான ஃபியூச்சர்ல வந்து இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து நடக்காம இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புறேன். அண்ட் எவ்ளோ எவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நெறைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத நல்ல வாழ்க்கைய அவங்க குழந்தைங்களுக்கு குடுக்கணுன்றதுக்காக தான், அவங்க வந்து 2 பேருமே வேலைக்கு போய் அந்த குழந்தைக்கு வந்து அந்த லைஃப குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அண்ட் முன்னாடி காலத்துலலாம் வந்து எல்லாருமே ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்திருப்பாங்க. வீட்ல பெரியவங்க இருந்திருப்பாங்க. அந்த மாரி ஒரு அட்மாஸ்பியர்ல வளரும்போது, குழந்தைங்களுக்கு வந்து நெறைய மாரல் வேல்யூஸ் தெரியும். கல்ச்சுரல் வேல்யூஸ் தெரியும். இந்த மாரிலாம் இருக்கும்போது குழந்தைங்களும் நல்ல வகையில நல்ல மோல்ட் ஆயிருப்பாங்க. ஆனா இப்போ எல்லாரும் வந்து தனித்தனியா செப்பரேட்டடா இருக்காங்கல்ல. ஒரு சில பேருக்கு தான் வந்து அந்த வீட்ல அந்த பெரியவங்களோட இருக்கிற ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிடைக்குது. ஒரு சில பேர் அப்படி இல்ல. 2 பேருமே வேலைக்கு போறாங்க. குழந்தை அது பாட்டுன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. அது பாட்டுன்னு அதுக்கு என்ன வேணும்னா சாப்பிட்டுக்குது. இந்த மாரியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. அப்ப பேச்சு துணைக்கோ, எதுக்கோ ஒரு ஆள் இல்லாததுனால, அந்த குழந்தைங்க ஏதோ ஒரு அன்ப தேடி வெளியில போற மாரியான சிச்சுவேஷன்ஸும் இப்ப வந்து நெறைய நடக்குது. சோ இது மாரியான சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, பேரண்ட்ஸும், குழந்தைங்களும் உட்கார்ந்து டெய்லி ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு? அப்டின்ற விஷயத்த வந்து 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிக்கினா, ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் பேரண்ட்ஸ்க்கும், குழந்தைகளுக்கும் வந்து இருக்கும்ன்றது வந்து என்னோட கருத்து. அதனால இந்த மாரி நெறைய பேர் ஃபாலோவும் பண்றாங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஒரு சில பேர் ஃபாலோ பண்றதில்ல. அவங்களுக்கு வேலையில இருக்க பிரஷர்னால குழந்தைங்கள வந்து கவனிக்கிறதுக்கு வந்து நெறைய பேர் மறந்துடுறாங்க. சோ அந்த மாரியான விஷயங்கள் வந்து நடக்காம இருக்கணும்னா, இந்த மாரியான ஒரு ஹெல்த்தி பவுண்டரியும் நம்ம வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணியும் விடுங்க. அண்ட் நீங்க இன்னும் என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ, நீங்க போடுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு இன்னும் இந்த மாதிரியான கன்டென்ட்ட எடுத்து பேசலான்ற ஊக்கத்த குடுக்கும். அண்ட் வேற எதனா கன்டென்ட்ட பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சா கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காய்மாடின்ற Instagram அக்கவுண்ட்க்கும் நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். சோ, நான் கண்டிப்பா அந்த இஷ்யூ எடுத்து நான் பேசுவேன். தேங்க் யூ.